Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 9. If you can do something different or perform magic in an unusual manner or presentation, then you have a chance of coming out all right. Tom Powell. அசைவுகள் அனைத்தும் உலகத்தில் செத்துவிட்டார் போல் இருந்தது. யாரோ சாபம் கொடுத்து அவ்வளவு உயிர் பிராணிகளையும் பொம்மைகளாக்கி விட்டார் போல் மன்றம் மொத்தமும் ஜடமாக காட்சி தந்தது. நாற்காலிகளும் சோஃபாக்களும் வரிசை வரிசையாக சவங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி அசையாது ஆடா பாராங்கற்களாக மாறின. ஓசைகள் அதுவும் அப்படித்தான். எல்லோரும் முன்னதாக பேசி வைத்துக் கொண்டு சதி செய்வது போல மூச்சு கூட விடாமல் அமைதிப்படுத்தினர். இவ்வளவு காட்டமான சூழ்நிலையையும் புலன்கள் வாங்கி மூளைக்கு அனுப்ப கால் வினாடிக்கும் கம்மியாகத்தான் பிடித்தது. ப்ரொஃபஸர் மித்ரா தன் எதிரே நிற்கும் 2 பெண்களையும் பார்த்தார். திறந்தபடி இருக்கும் முத்துச்சிப்பியை பார்த்தார். மன்றத்தில் வீற்றிருக்கும் பெரிய மனிதர்களையும் அவர்களுடைய முகங்களில் உதித்துள்ள திகைப்பையும் பார்த்தார். எங்கிருந்தோ எப்படியோ வருவித்து கொண்ட ஒரு புன்னகையுடன் 2ஆம் முறை கைகளை தட்டினார். முத்துச்சிப்பியை மூடி திறந்தார். அப்போது காலியாகத்தான் இருந்தது. திடீரென ஹாலின் கோடியிலிருந்து யாரோ மெல்ல சிரித்தார்கள். அந்த சிரிப்பிலே தொற்று கிருமிகள் இருந்தன போலும். அடுத்தவரும் சிரித்தார். அதற்கு அடுத்தவர், பின்னர் அடுத்தவர், மேலும் அடுத்தவர் என்று அலை அலையாக அந்த சிரிப்பு பரவியது. அடர்ந்த கானகத்தில் கிளை கிளையாக தாவி வரும் ஏராளமான குரங்கு குட்டிகளைப் போல அந்த சிரிப்பு நாற்காலியாக தாவி மித்ராவை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருந்தது. ப்ரொஃபஸரின் புத்தி என்றைக்குமே மறத்து போவதில்லை. மடக்கு கத்தி மாதிரி. அவசியம் ஏற்பட்ட போது டக்கென்று திறந்து கொண்டு கூர்மையை வெளிப்படுத்தும் சக்தி அவருடைய அறிவுக்கு உண்டு. எது புத்திசாலித்தனவோ, எது சாமர்த்தியமோ, எது தப்பி பிழைப்பதற்கு ஒரே வழியோ அதை இப்போது செய்தார் ப்ரொஃபஸர். சபையின் கேலியான சிரிப்பிலே தானும் கலந்து கொண்டார். கூட்டத்தினரின் மகிழ்ச்சிக்கு தான் ஒரு காரணமாக இருப்பதைக் கண்டு பெருமைப்படுகிறவரைப் போல மார்பை நிமிர்த்தி தலையை உயர்த்தி வாய்விட்டு சிரித்தார். அசட்டு சிரிப்பாக அல்ல, மனம் நிறைந்த சிரிப்பாக. நல்லது நண்பர்களே என்று கூறி 2 கைகளையும் அகல பிரித்து தலையை குனிந்து ஒரு வணக்கத்தை சமர்ப்பித்தார் மன்றத்தினருக்கு. இந்த ஐட்டம் மட்டும் கெட்டுவிட்டதென்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வருத்தப்படவில்லை. என்னதான் பிரமாதமான வித்தைகளை காட்டினாலும், எவ்வளவுதான் பத்மஸ்ரீ விருதுகள் பெற்றாலும் இந்த ப்ரொஃபஸர் மித்ரா ஒரு சாதாரண மனிதன்தான் என்று நீங்கள் கண்டுகொள்ள இந்த நிகழ்ச்சி உதவியாயிருக்கும். மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் நன்றி. உடனே மன்றம் எப்படி மாறிவிட்டது. முதல் கைத்தட்டலை முதல் வரிசையில் அமர்ந்திருந்த கவர்னர் ஆரம்பித்து வைத்தார். பின்கோடியிலிருந்து புறப்பட்டு வந்த கேலி சிரிப்பை காட்டிலும் வேகமாக இந்த முன்வரிசை கைத்தட்டல் அவையெங்கும் பரவியது. தவறை ப்ரொஃபஸர் பெருந்தன்மையாக ஒப்புக்கொண்டதற்கு ஈடாக மன்னிப்பை பெருந்தன்மையாக வழங்குவதென்று கூட்டத்தினர் முடிவு செய்தார்கள் போலும். படபடவென்று கரகோஷம் மித்ராவுக்கு ஆறுதல் தந்தது. ஆயினும் 2வது 3வது வரிசைகளில் அமர்ந்திருந்த சிலரின் முகங்களை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. நகரத்தில் உள்ள மெஜிஷியன் கிளப்பில் அங்கத்தினர்கள் அவர்கள். சிலர் IBM உறுப்பினர்கள். நண்பர்களைப் போல கை குலுக்கி பழகினாலும் ஏரி நட்சத்திரம் மாதிரி கும்மென்று புகழ்வானத்தில் ஏறிவிட்ட ப்ரொஃபஸரிடம் அவர்களுக்கு பொறாமைதான் உள்ளுக்குள். என்றைக்கு அவர் சறுக்கி விழப் போகிறார் என்பதை பார்ப்பதற்காக சளைக்காமல் பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறவர்கள். இன்றைய தோல்வியை பொதுமக்களிடம் சமாளித்து விட்டார். ஆனால் தொழில் எதிரிகளிடம் அப்படி சமாளிக்க முடியாது. ஏளன சிரிப்பு அவர்கள் முகங்களில் எழுதி ஒட்டியிருந்தது. அறியாதவர்களிடம் அடைகிற அவமானத்தை காட்டிலும் அறிந்தவர்களிடம் அடைகிற அவமானத்துக்கு கூர்மை ஜாஸ்தி. அந்த வாளினால் ஏற்படுகிற ரணம் லேசிலே ஆறுவதில்லை. அடுத்தடுத்த ஐட்டங்களை ப்ரொஃபஸர் வெற்றிகரமாகத்தான் செய்து முடித்தார். புரோகிராமிலே காணப்படாத ஐட்டங்கள் கூட 2 செய்தார். எழுந்து சொல்லவிருந்த கவர்னர் தம்பதிகள் மேலும் சில நிமிடங்கள் தங்கியிருந்து பார்க்கும் அளவுக்கு பேச்சாலும் செயலாலும் பிடித்து வைத்து கொண்டார். கைத்தட்டல்களும் நிறைய கிடைத்தன. ஆனாலும் கூட அந்த மெஜிஷியன்களின் ஏளன சிரிப்பு தான் மித்ராவின் மனத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. பயத்துடனும் பணிவுடனும் ஒடுங்கி உட்கார்ந்திருந்த அந்த 2ஆம் தர 3ஆம் தர பேர்வழிகள் இப்போது கால்களை நீட்டிக்கொண்டு அல்லது ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக்கொண்டு அலட்சியத்துடனும் செருக்குடனும் நாற்காலில் சாய்ந்து கிடந்தார்கள். 2 பேர்கள் கைகளை நீட்டி அருகில் இருந்தவரின் தோள் மீது வீசி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ப்ரொஃபஸர் மித்ரா என்ற ஒற்றை தனி மனிதருக்கு எதிராக தாங்கள் ஒன்றுபட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது அந்த காட்சி. என்னதான் கண்களை கட்டுப்படுத்தி கொண்ட போதிலும் ப்ரொஃபஸரின் பார்வை அவர்களிடம்தான் திரும்ப சென்றது. நாளைக்கு
சங்கத்தின் மாதாந்திர பத்திரிகையில் இந்த விழாவை பற்றி செய்தி வெளியிடுவார்கள். அதிலே இந்த தோல்வியை பற்றி கட்டம் கட்டியோ கொட்டை எழுத்திலோ போட்டு விடமாட்டார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்கள் அல்ல, ஆனால் நாசுக்காக போகிற போக்கில் சொன்ன மாதிரி கேஷுவலாக குறிப்பிட தவற மாட்டார்கள். ஜனகணமனா இசைக்கப்பெற்று கைக்குலுக்கல்கள் முடிவடைந்தது. ஆசனங்கள் காலியாகின. எல்லாம் சொப்பனத்தில் வேறு ஏதோ ஓர் இடத்தில் காணுகிற மாதிரி இருந்ததை தவிர தானும் ஒரு அசல் பங்கு பெறுகிற மாதிரி ப்ரொஃபஸருக்கு தோன்றவில்லை. மிஸ்ஸஸ் என்ஜினியர் விடைபெற்றுக் கொண்டபோது, எங்கே உங்கள் குமாரி என்று விசாரித்தாள். பொதுவாக பெண்களை நம்புவதில்லை, காலேஜில் படிக்கிற குமாரிகளை நம்புவேன் என்று சிரித்தார் ப்ரொஃபஸர். ப்ரோக்ராம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தலை வலிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டாள். மொத்தத்தில் ஷோ வெற்றி தான் பாராட்டி விட்டு சென்றார் மிஸ்ஸஸ் என்ஜினியர். திரைகள் கீழிறங்கின, விளக்குகள் அணைந்தன. அரங்கத்துக்கு பின்புறம் இருந்த ஒப்பனை அறைக்குள் நுழைந்தார் ப்ரொஃபஸர் மித்ரா. பதுமை போல சுவரோடு சுவராக ஒட்டியபடி நின்றிருந்தார்கள் அவருடைய உதவியாளர்களும் மேனேஜரும். எரிமலை வெடிக்கப் போவதை எதிர்நோக்கி அவர்கள் முகங்கள் பீதியாய் வெளுத்திருந்தன. சாட்டையடி பெறப்போகும் சர்க்கஸ் விலங்குகள் போல அவர்கள் தேகம் வெடவெடுத்து கொண்டிருந்தது. ப்ரொஃபஸர் உள்ளே நுழைந்தார். யாரையும் நேரடியாக நோக்கவில்லை, வாய் திறந்து கேட்கவும் இல்லை. பின் கை கட்டிக்கொண்டு அந்த சிறிய அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவினார். மன்றத்தை பூட்ட வேண்டிய கடைசி வேலைக்காரன் வந்து எட்டி பார்த்தும் கூட அவருடைய உலா நிற்கவில்லை. மெத்தென்ற அவருடைய காலணியின் ஓசை தவிர வேற ஏதும் கேட்காத அந்த அமைதி நிமிடத்துக்கு நிமிடம் பொறுக்க முடியாததாயிற்று. நின்றிருப்பவர்களின் கால்கள் தள்ளாடின, அவர்களுடைய உதடுகள் காய்ந்தன. கழுத்தின் பின்புறத்தில் வியர்வை துளிகள் முத்திட்டு வழிந்து ஒன்றாகி கால்வாய்களாக முதுகின் பள்ளங்களில் இறங்கி ஓடியது. இறுதியில் ப்ரொஃபஸர் மித்ரா நின்றார். மேனேஜரை நோக்கினார். என்ன நடந்தது? உலர்ந்து போய்விட்ட உதட்டை நாக்கினால் ஈரப்படுத்தி கொண்டே பிறகு மேனேஜருக்கு பேச்சு வந்தது. முத்துச்சப்பி ஐட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னால் வரக்கூட இங்கே தான் இருந்தா. கடற்கன்னி மேக்கப் சரியில்லைன்னு விமலாவுக்கு துணை நடிகை சுட்டி காட்டினார் மேனேஜர். தானே சரிப்படுத்தினா. பிறகு யாரோ அவளை வெளியே கூப்பிடுவதாக ஒரு ஆள் வந்து சொன்னான். இதோ வருகிறேன்னு சொல்லிவிட்டு போனவள் தான். பிறகு மிஸ் நிம்மி வரவே இல்லை. வந்து சொன்ன ஆளை கேட்டிங்களா? யார் அவளை கூப்பிட்டாங்களா? அந்த ஆளை காணும். அவன் மன்றத்தை சேர்ந்த வேலையாள் இல்லை, எவனும் வெளியாள். மிஸ் நிம்மி யாருடையாவது வெளியே போனாளா என்று கேட்டதற்கும் பலன் கிடைக்கல. வாசல் பக்கத்து வாட்ச்மேன் உட்பட எல்லோரும் ஷோவை பார்க்க வந்து உட்காந்துட்டாங்க. வீட்டுக்கு அனுப்புனீங்களா? உடனே அனுப்பினேன். கொஞ்சம் முன்னால் தான் வந்து சொன்னான். அங்கே யாரும் வரவில்லை என்று கூர்க்கா ரொம்ப உறுதியாக சொல்கிறானாமே. உள்ளே போய் அம்மாவை கேட்டானா? இல்லை, கூர்க்கா வெகு நிச்சயமாக சொல்கிறானா. ஈக்காக்க கூட உள்ளே நுழையவில்லைன்னு. மேலும் சில நிமிடங்கள் அறையில் நீள அகலத்தை அளந்தார் ப்ரொஃபஸர். பிறகு எல்லாரும் போகலாம் உத்தரவிட்டார். அவர்களுடைய ஆறுதல் பெருமிச்சு ஒரு பெரும் கோரஸ் போல எழுந்தது. அவசர அவசரமாக தங்கள் பைகளையோ பெட்டிகளையோ உடைகளையோ சுருட்டி கொண்டு ஒரே சமயத்தில் வெளியே ஓட எத்தனித்தார்கள். இருங்க என்று கைமறுத்தினார் ப்ரொஃபஸர். நிம்மே முக்கியமான சமயத்தில் இல்லாமல் போனதை பற்றி வெளியே யாரிடமும் மூச்ச விட வேண்டாம். தெரிந்தவர்களுக்கு தெரியட்டும். நீங்கள் அந்த செய்தியை பரப்ப உதவ வேண்டாம். புரியுறதா? எஸ் சார் என்று ஒரே குரலில் பாடினர் அனைவரும். மித்ராவின் கார் தோட்டத்தில் நுழைந்தபோது அதன் ஹெட்லைட்டின் ஒளி ஹாலில் அமர்ந்து மாலை பேப்பரை புரட்டி கொண்டிருந்த ஜெகதாவின் மீது விழுந்து நகர்ந்தது. அந்த ஒரு கணத்துக்குள்ளே அவள் முகத்தை கவனித்துக் கொண்டார் ப்ரொஃபஸர். காரிலிருந்து இறங்கி வராந்தா படிகளிலே ஹாலை அடைந்தபோது அவருடைய நடையுடை பாவனையில் ஒரு உல்லாசமும் இனிமையும் பரவியிருந்தன. அருமையான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வராமல் இருந்துட்டியே என்று கேட்டுக்கொண்டே கோட்டை களையும் கணவனை திகைப்புடன் ஏறிட்டு நோக்கினாள் ஜெகதா. இவ்வளவு இயல்பான தன்மையில் அவர் பேசி வெகு நாளாயிற்று என்பது மட்டுமல்ல, ஷோ மிக சிறப்பாக நடந்தேறியது என்ற தகவல் அவளை காட்டாரி குத்து போல தாக்கியது. ஒரு குந்தகமும் இல்லாமல் ஒரு இடையூறும் இல்லாமல் நடந்ததென்றால் நிம்மிக்கு தான் பிரமாதமான பாராட்டு என்று ப்ரொஃபஸர் தொடர்ந்தார். ஓரக்கண்ணால் மனைவியை அளவெடுத்த விண்ணமே. அப்படியா என்று ஆச்சரியம் தெரிவிக்கிற மாதிரி பாசாங்கு செய்ய முயன்றால் ஜெகதா. குழப்பத்தில் சப்தம் உருவாகாமல் வெறும் காற்று மட்டுமே வெளிப்பட்டது. அதெல்லாம் உன் பெண்ணுக்கு தான் எக்கச்சக்கமான கைத்தட்டலை கண்பட்டிருக்கோம். வந்ததும் திருஷ்டி சுற்றி போடு சொல்லிவிட்டு மீண்டும் ஆராய்ந்தார் ஜெகதாவை. என்று முனகல் கேட்டது அவளிடமிருந்து. நிம்மி எங்கேன்னு கூட நீ கேட்கலையா? ஆமாம், எங்கே? கவர்னர் மனைவி விடமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ்வளவு பிரியம் ஏற்பட்டு விட்டு தான் அவளிடம் ராஜ்பவனுக்கு தன்னுடன் அழைத்து போயிருக்கிறான். ராத்திரி அனுப்புகிறாளோ காலையில் அனுப்புகிறாளோ சரி, மணி ரொம்ப ஆகிவிட்டது, நீ படுக்கப்போ, நான் சாப்பிட்டுட்டு வரேன். தேங்காய்ப்பூ துவாலையை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு டைனிங் ஹாலுக்கு
சென்றார் ப்ரொஃபஸர். பிரமை அடித்து உட்கார்ந்திருந்தால் ஜெகதா. வெறுப்பும் ஏமாற்றும் அவள் நெஞ்சில் மோதிக்கொண்டு வெடித்தன. அந்த கல்யாணம் என்கிற பையனும் எல்லோரையும் போல வெற்று வேட்டுதானா? அவன் கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணவில்லையா நிம்மியை தடுத்து நிறுத்த? அல்லது முயற்சி செய்தும் பலிக்காமல் போய்விட்டதா? எப்படி தெரிந்து கொள்வது? இதிலிருந்த டெலிஃபோன் ஜெகதாவுக்கு குபுக்கென்று எழுந்து கொள்ள வைத்தது. டைரக்டரை படபடவென்று புரட்டினாள். பல கல்யாண ராமன்களின் பெயர்கள் இருந்தன. யாரை என்று கூப்பிடுவது? லீலாவதி என்ற பெயரில் தேடினால் எதுவுமே காணப்படவில்லை. பிறகுதான் ஞாபகம் வந்தது. நிம்மியின் மேஜை மீது ஒரு பாக்கெட் டைரி இருக்கும். அதில் தன் தோழிகளின் ஃபோன் நம்பர்களை எல்லாம் குறித்து வைத்திருப்பது அவள் வழக்கம். டைனிங் ஹாலில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ப்ரொஃபஸர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சீக்கிரம் டைரியை தேடிக்கொண்டு பிடிப்பதும் அதிலிருந்து லீலாவதியின் நம்பரை அறிந்து கொள்வதும் 2 நிமிட வேலைதான் என்றாலும் 2 யுகங்கள் அதில் சென்று விட்டார் போல் தோன்றியது. நம்பரை சுழற்றினால் மறுமுனையில் ஃபோன் மணி அடிக்கும் ஒலி கேட்டது. மணி 11:15. அயர்ந்து தூங்குகிறவர்கள் எழுந்து வர வேண்டும். திடுமென்று அவளுடைய கழுத்துப்புறத்தில் மூச்சு காற்றுப்பட்டது. அதிர்ச்சியுடன் திரும்பினார். ப்ரொஃபஸர் தான் நின்றிருந்தார். பின்னால் பருப்பு சாம்பார் வெகு நல்லா வச்சிருக்கிறான் நம்ம சமையக்காரன். யாருக்கு ஃபோன் செய்கிற இந்த வேலையில்? வியர்த்து கொட்டியது ஜெகதாவுக்கு. யாருக்கு பண்ணலையே? மணி அடிக்கிற மாதிரி இருந்தது. எடுத்தேன், ஒன்றையும் காணோம். ஃபோனை திரும்ப வைத்தான். எவ்வளோ ஓசைப்படாமல் வந்து பின்னாலே நின்று கவனித்து கொண்டிருக்கிறார். அல்லது சாப்பிடவே போகவில்லையா என்னமோ? எவனாவது சோம்பேறி டைரக்டரியை சரியாக பார்க்காம ராங் நம்பருக்கு டயல் செய்திருப்பான் என்றார் ப்ரொஃபஸர் மித்ரா சாதாரணமான குரலில். படுக்க போகலாம் வா, நள்ளிரவாயிருது. இனிமேல் நிம்மி கூட காலையில் தான் வருவா. வேண்டுமென்றே நிம்மியின் பெயரை அவர் பிரஸ்தாபிக்கிறார் என்று ஜெகதாவுக்கு தோன்றியது. வயது வந்த பெண்ணை தனியே அனுப்பியது பற்றி எந்த தாயாரும் 2 வார்த்தையாவது புலம்பியிருப்பாள். அந்த மாதிரி தானும் எதன் சொல்லியிருக்க வேண்டுமோ? இப்போது சொன்னால் என்ன? ஆனால் என்ன சொல்வது? ஜெகதாவுக்கு புரியவில்லை. ஷோவிலிருந்து திரும்பியது முதல் ப்ரொஃபஸர் பேசுகின்ற பேச்சுகளில் ஒரு செயற்கையான தன்மைதான் தெரிகிறது. அவளை ஆழம் பார்க்கிறார், ஆராய்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இப்போது எப்படி பேசினாலும் அது தன்னை காட்டிக் கொடுப்பதாகவே இருக்கும் என்று உணர்ந்த ஜெகதா மௌனமாகவே படுக்கையில் சாய்ந்தாள். பின்னிரவு 2 மணி இருக்கும். ஜெகதா ஜெகதா இந்த அவசர குரல் பக்கத்து கட்டில் இருந்து கேட்டது. திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தவள் அறையில் விளக்கு பளிரென்று எறிவதையும் படுக்கையில் முழங்காலை கட்டிக்கொண்டு ப்ரொஃபஸர் மித்ரா உட்கார்ந்திருப்பதையும் கண்டான். அவருடைய முகத்தில் அலாதியானது ஒரு பரபரப்பும் ஆர்வமும் மின்னின. 6 மாதமாக மனத்துக்குள்ளே உறுத்தி கொண்டிருந்த ஒரு ட்ரிக்குக்கு வழி கிடச்சிருச்சு ஜெகதா. உற்சாகத்துடன் கையை சொடுக்கினார் ப்ரொஃபஸர் மித்ரா. வா எழுந்து வா, சீக்கிரமா. இப்போதே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடணும். கண்களை கசக்கி கொண்டு நம்பவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ப்ரொஃபஸரை பார்த்தால் ஜெகதா. அவரோ வெகு பரபரப்பாக சட்டை அணிந்து கொண்டு கட்டிலின் கீழிருந்த ஸ்லிப்பர்களை மாட்டிக்கொண்டிருந்தார். இம்மாதிரியான திடீர் இன்ஸ்பிரேஷன்கள் வருவது அவருக்கு வழக்கம். ஒரு குறிப்பிட்ட மேஜிக் வேலையை எப்படி செய்வது என்றோ, ஒரு ஏமாற்றான கருவியை எப்படி அமைப்பது என்றோ திடுதிப்பென அவருக்கு யோசனைகள் உதிப்பது உண்டுதான். உடனே பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இழுத்து கொண்டு தன் ஒர்க் ஷாப்புக்கு சென்று அதை செய்து பார்ப்பார். அவருக்கே உரிய பல மேஜிக் தந்திரங்கள் இம்மாதிரி சமயங்களில் உதித்தவைதான். எனினும் கூட இன்று அவரை நம்பி அவர் பின்னே செல்ல ஜெகதாவுக்கு ஏனோ தயக்கமாக இருந்தது. வா என்று அவர் முன்னே போய் கொண்டிருந்தார். வேறு வழியின்றி அவள் பின்தொடர்ந்தாள். விந்தையான பல வகை உபகரணங்கள் கொட்டி கிடந்த அறையை மித்ரா திறந்தார். முகமூடிகள், யந்திரங்கள், உரைகள், பொம்மைகள், பல் சக்கரங்கள், கத்திகள், விலங்குகள், பெட்டிகள் முதலியன வேண்டுமென்றே கோரமும் விகாரமும் செய்யப்பட்டிருந்தன. நிசப்தமும் இருளும் நிறைந்த அந்த வேளையில் அந்த அறை யாரோ ஒரு கொடுங்கோலனின் சித்திரவதை கூடமாக காட்சி தந்தது. ஜன்னல் அருகே ஒரு மேடை. அங்கு வைக்கப்பட்டிருந்த எலிப்பொறி ஒன்றை எடுத்தார் மித்ரா. இதை பாத்தியா என்று அதை தூக்கி காட்டினார் ஜெகதாவின் கண்ணெதிரே. பொறியினுள்ளே குறுகுறு என்று ஓடிக்கொண்டிருந்தன 4 வெள்ளை எலிகள். அடுத்து மேடைக்கு கீழே இருந்த பிறையிலிருந்து ஒரு சிறிய மண்பானையை வெளியில் எடுத்தார் ப்ரொஃபஸர். 6 மாதம் முன்பு ஒரு கதை படித்தேன். அதை படித்தது முதல் குறுகுறுத்து கொண்டிருந்தது ஒரு ஐடியா என்று உற்சாகத்துடன் சொல்லத் தொடங்கினார். தொடரும்.